அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவில் வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவோம். அது என்னென்னலாம்னு பார்க்கலாம். இந்த வாழ்க்கையே நம்மளை புரட்டி போடக்கூடிய தன்மை ரொம்ப நல்லதாக இருக்கும். யாரையாவது பார்த்து நம்ம கை குலுக்கும் போது எங்கள் குரு சொல்வார், ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக கை குலுக்கணும்னு சொல்வார். நான் எப்பொழுதுமே பண்ணுவதுண்டு. இது என்னன்னா, ஏதோ உப்புக்கு சப்பான்ற மாரி கை குடுப்பாங்க சில பேர். அந்த ஒட்டுதலே இருக்காது. அந்த மாரி நம்ம குடுக்கக்கூடாது. ஒரேடியா அவங்களுக்கு கை வலிக்கிற அளவுக்கும் குடுக்கக்கூடாது. ஆனா, அதே நேரத்தில நம்ம நல்ல பற்றுதலோட குடுக்கும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கும். அதுவும் அவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ இந்த விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்றது நல்லது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, யார்கிட்ட பேசினாலும் அ கண்ண பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. நம்ம கண்ண பார்த்து பேசுறதுக்கு சில பேருக்கு வரதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா, அத முயற்சி செஞ்சீங்கன்னா, அது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்லன்னா, புருவ மத்திய பார்த்தாவது நம்ம பேசலாம். இப்படி பேசும்போது, நம்ம கிட்ட அந்த உண்மை தன்மைய அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப நல்லாருக்கும். சரி, அடுத்து நம்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னா, யார் கூடயாவது நமக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, முதல்ல பேசுற நபரா நீங்க இருங்க. அப்பன்னா என்ன ஆகும்னா, அந்த வாழ்நாள்ல அவங்களுக்குள்ள ஒரு மனதுல, "ஐயோ! அவங்க பாரேன் எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த குணத்தோட இருக்காங்க." அப்படின்ற அந்த ஒரு தன்மைய கிரியேட் பண்ணும். அந்த நமக்குள்ள அந்த குற்ற மனப்பான்மை இல்லாமலும் இருக்கும். அதே மாதிரி இ வாழ்க்கையில துணிச்சல் ரொம்ப முக்கியம். அந்த துணிச்சல் முக்கியம் எப்படின்னா, இந்த நமக்கு ஏற்படக்கூடிய பயத்த நம்ம போக்கணும். அந்த துணிச்சல் வந்து இருக்கிற மாதிரியாவது நம்ம நடிச்சோன்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, அ அந்த பயம்ன்றது உங்கள விட்டு விலகி போகும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு வந்து அதிகரிக்க ஆகும். அதனால அ அ ரொம்ப முக்கியம் வந்து நம்ம துணிச்சலோட இருக்கிற மாதிரி நம்ம இருக்கது. சரி, வேற என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நம்மளுடைய துணைய தேர்ந்தெடுக்கிறதோ, இல்ல காதலிய தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா, எப்பவுமே நம்ம வாழ்க்கையோட 90% அவங்க கிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் நல்ல நபரா இருக்காங்களான்றத ஒரு தடவைக்கு 10 தடவ ஆலோசனை செஞ்சு அத தேர்ந்தெடுங்க. இல்லன்னா சில இடங்கள்ல அது சிறுபிள்ளைத்தனமாகவும், தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம ஏன்டா இத தேர்ந்தெடுத்தோன்ற தன்மைய குடுத்துரும். அப்போ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது தேர்ந்தெடுக்கக்கூடியது நல்லதா தேர்ந்தெடுக்கணுன்றது என்னுடைய இது. அதே மாதிரி உங்களுக்கு அ தெரியாத நபர் யாருக்காவது உதவி செஞ்சு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட ஏதாவது பிரதி உபகாரம் நம்ம வாங்கிடுவோம். அப்போ தெரியாத நபருக்கு ஒரு ரோடு கிராஸ் பண்றதோ, ஒரு கல் எடுக்கிறதோ, ஏதாவது ஒண்ணு. தெரியாத நபருக்கு ஒரு அட்ரஸ் சொல்றது கூட நம்ம சொல்லுங்களேன். அத நம்ம செஞ்சோன்னா, அந்த வாழ்க்கையில வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உதவி வந்து பெரிய அளவுல அது வந்து ஒரு நல்லத உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அத நீங்க ஆ செய்யணுன்றது என்னோட கருத்து. சரி, அதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு அ தெரிஞ்ச நல்ல விஷயங்கள அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே அடுத்தவங்களுக்கு குடுக்க உங்களுடைய அறிவ, உங்களுடைய ஞானத்த குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது பன்மடங்கா பெருகி வரும். அப்போ அடுத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு எப்பவுமே தயாரா இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எனக்கு மட்டும் சீக்ரெட்ன்ற மாரி இல்லாம அத வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா, நெறைய விஷயங்கள் இந்த உலகத்துல அழிஞ்சு போயிருக்கு. தனக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே சொல்லாம கொள்ளாம இறந்து போனவங்க நெறைய பேர் உண்டு. அது மருத்துவமா இருக்கட்டும், பெரிய ஞானமா இருக்கட்டும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த சந்ததியர நம்ம உருவாக்குவோம். சரி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னா, ம் அ நான் என்ன எப்பவுமே கத்துக்கிற அந்த மனோபாவத்தோட நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில எப்பவுமே நீ ஒரு நல்ல இடத்துக்கு போவ. அ எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன கத்துக்கிறதுக்கு இருக்குன்னு நம்ம நெனச்சோம்னு வச்சுக்கங்களேன், அங்கேயே நீங்க ஸ்டாப் ஆயிடுவீங்க. அப்போ கத்துக்கிற தன்மை நமக்கு எப்பவுமே இருக்கணுன்றத வந்து மைண்ட்ல நெனச்சுக்கங்க. அதே மாதிரி குழந்தைங்க கூட விளையாடும்போது, அ குழந்தைங்க வந்து வின் பண்ற மாதிரி அதுக்கான இடத்த குடுங்க. நீங்க சிறந்த அறிவாளி தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா, அந்த பசங்க கிட்ட தோத்துப்போங்க. தோத்து போய் வெற்றி பெறுவீங்க. இல்லன்னு வச்சுங்களேன், அது ஒரு நல்ல இதுவா இருக்காது. அந்த குழந்தைங்களுடைய அந்த சமயம் அவங்க ஜெயிக்கும்போது அந்த ஆனந்தத்த அவங்க முகத்துல பாருங்க. இது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயத்த கொண்டு வரும். உலகத்துல துக்கப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல. எப்பவுமே ஒரு பூட்டு தயாரிக்கிறான்னு வச்சுங்களேன், கூட சாவியும் தயாரிப்பான். அதே மாரி ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனைக்கு தீர்வா, அந்த தீர்வுகளும் அது கூடவே தான் இருக்கும். ஆனா, அந்த தீர்வ நம்ம பார்க்கறதுக்கு நம்ம தயாராவே இல்ல. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆ நம்ம பெரிய கஷ்டம், பெரிய பிரச்சனைன்னு நெனைப்போம். அது பார்த்தா ஈஸியா சால்வ் ஆயிட்டுருக்கும். ஏன்னா, நம்ம மண்டைய போட்டு குழப்பிட்டு இருப்போம். அது பார்த்தீங்கன்னா, சாதாரணமா
ஆ இருக்கும். அப்புறம் முக்கியமானது யார்கிட்டயும் போய் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புடிச்சிட்டு அப்படியே அ பற்று மாதிரி அத அப்படியே கெட்டியா புடிச்சிட்டு ஃபெவிகால் மாரி சொல்லுவோம். அது அப்படியே இருக்கக்கூடாது. அந்த கொஞ்சம் பிடிவாதத்த கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. ஏன் அவங்க சொல்றது தான் ரைட்டா இருக்கட்டுமே! ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்ற விஷயங்கள் மட்டும் தான் ரைட்டுன்னு அடிச்சு பேசுவோம். இல்ல. அந்த பிடிவாத குணத்த கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன். வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். அடுத்து உங்களுடைய முக்கியமான விஷயங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அ நீங்க யாரையாவது விரும்பும்போது, அதாவது யாரையாவது விரும்பும்போதுன்னா, உங்களுடைய சக உறவுகள் கூட நீங்க அவங்க மேல அன்பு செலுத்துறோன்றத வந்து அடிக்கடி தெரியப்படுத்துங்க. நம்ம அந்த விஷயத்த நெறைய இடங்கள்ல நம்ம ஷேர் பண்றதுக்கு மறந்துர்றோம். எல்லார் மேலயும் அன்பு இருக்கும். ஆனா, நம்ம அத சொல்லியிருப்போமான்னு பார்த்தா நெறைய இடங்கள்ல சொல்றதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அத அடிக்கடி ஷேர் பண்ணுங்க. அந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத செய்யுங்க. அதே மாரி யாருக்காவது நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லையா, தயவு செஞ்சு நேர்ல போய் விசாரிங்க. அந்த நேர்ல போய் விசாரிக்கிற தன்மை இருக்கு இல்லையா? அது வந்து அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு லைஃப்ல ஒரு நல்ல மாற்றங்களையும், நல்ல நிகழ்வுகளையும் குடுக்கும். உங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அவ்வப்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் புதிய இடங்களுக்கு போங்க. நெறைய வீட்டுக்குள்ளேயே ஒரே இடத்துல முடங்கி இருக்காதீங்க. புதிய புதிய இடங்கள நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆன்மாவுக்கு, நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதுதான் உங்களுக்கு கூட வரும். வேற எதுவுமே கூட வராது. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கோ, இல்ல சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ நீங்க என்ன போயிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அந்த போன தருணங்கள்லாம் அவ்ளோ ஒரு ஆனந்தமா இருந்திருப்பீங்க. அத ஏன் மிஸ் பண்றீங்க? எப்பவுமே பிஸி தான். உலகத்திலேயே பிஸி யாருன்னு கேட்டா நீங்க தான். ஆனா அத கொஞ்சம் மாத்தி பாருங்க. தயவு செஞ்சு உங்க வேலைங்கள கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைங்க. ஏன் ஒதுக்கலன்னா என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் வயசாயிருக்கு. எனக்கு வந்து இவ்வளோ ஆயிடுச்சு. என்னால முடியலன்ற வரும். அப்ப பணம் இருக்கும். உங்களால சுத்தி பார்க்க முடியாது. தயவு செய்து இப்பவே இந்த நிமிஷமே அதுக்கு ஒரு பிளான போடுங்க. அதே மாரி அ தூங்கும்போது தூக்கத்துக்கு பக்கத்துல உங்களுடைய படுக்கைக்கு பக்கத்துல ஒரு நோட்டு, பென்னு வைங்க. ஏன் அப்டின்னா, நெறைய பேருடைய வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள், முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு படுக்கையில தான் ஞாபகம் வரும். அத தயவு செஞ்சு எழுதி வச்சுடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த நீங்க அனுபவிப்பீங்க. வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ ஒரு நோட்டு, பென் கண்டிப்பா தலைக்கு பக்கத்துல ரொம்ப, 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 ரொம்ப அவசியம். இத நான் என் கூட பழகுறவங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி இத வந்து அ நான் சொல்வது உண்டு. அதே மாரி ஏதாவது பேங்க் காவலாளியோ, உங்க வீட்டுக்கு அ தெருவுக்கு போம்போது உங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட் ஒரு காவலாளியா இருக்கட்டும், இல்ல டீ மாஸ்டரா இருக்கட்டும், ஒரு வணக்கத்த போடுறதுக்கு மறந்துறாதீங்க. இந்த வணக்கம் என்ன பண்ணும்? உண்மையாவே உங்களுக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தருணங்கள கிரியேட் பண்ணும். நான் ஒரு தடவ டீ குடிக்கும்போது கூட, அவரு எனக்கு டீ போடாம அடுத்தவங்களுக்கு போட்டு, போட்டு குடுத்துட்டு இருந்தாரு. என்ன பார்த்தாரு. ஆனா, அவரு போட்டு குடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போட்டு குடுத்தாரு. அப்புறமா தான் தெரிஞ்சது, அப்ப அந்த டீ தூள புதுசா மாத்தி எனக்காக பண்ணாரு. இது ஒண்ணும் பெருசா அவரு ஒண்ணும் இது பண்றதில்ல. நான் ஒண்ணும் அவருக்கு பெருசா செய்யல. அப்போ என்னன்னா, ஏதோ ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட் ஆகும். ஒரு நல்ல மனப்பக்குவம், நல்ல மனப்பாங்கு நடக்கும். நம்ம மேல நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படும். ஏன் இந்த ஒரு வணக்கத்துல என்ன குறைஞ்சிட போறீங்க? என்ன ஈகோ நீங்க வந்து சாத்திட போறீங்க? அதனால முடிஞ்ச வரைக்கும் இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. யாரையாவது ஒருத்தவங்களுக்கு. அதே மாரி எதிர்ல வரக்கூடிய குழந்தையோ, உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு ஒரே ஒரு சிரிப்ப போடுங்க. நெறைய பேரு சிரிக்கிறதே மறந்துட்டு இருக்காங்க. மிருகங்களுக்கும், மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சிரிப்பு மட்டும் தான். ஆனா, அந்த சிரிக்கிறது கூட அப்படியே அவங்களுக்கு என்னவோ பெருசா ஒரு ஒரு இது இல்லாத மாதிரியும் அவங்க வந்து ஏன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்துருங்க. உங்களுக்கும் கஷ்டம் இருக்கும், எதிர்க்க வரவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். ஒரு சிரிப்பு தானே! சிரிச்சுட்டு போங்களேன். நீங்க சிரிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையே ஆனந்தமா இருக்கும். நம்ம அது மாரி பண்றதே இல்ல. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் என் எதிர்பார்ப்புக்கு ஏத்தா மாதிரி நடக்கணும், நான் நெனச்சா மாரி நடக்கணும்னா, அது எப்படி நடக்கும்? சில விஷயங்கள் அப்படி அதுக்கு எதிரா தான் நடக்கும். ஆனா பரவால்ல. அந்த அடுத்த நிமிஷம் அ என்ன நடக்க போதுன்றது சுவாரஸ்யம் இருக்குல்ல, அதுதான் வாழ்க்கையோட மிக முக்கியமான சுவாரஸ்யம். அது தெரியாத வரைக்கும், அ அது தெரிஞ்சதுன்னா, அது ஒரு பெரிய தலைவலி. அதனால பரவால்ல. இறைவன் என் கூட இருக்கான். அப்ப நல்லது மட்டும் தானே நிகழும். அப்ப அத பத்தி ஏன் கவலைப்படுறது? ஐயோ! எனக்கு இப்படி இருந்தா நல்லாருக்கும். அப்படி நடந்தா நல்லாருக்கும். நான் ஜெயிச்சா நல்லாருக்கும். நான் தோத்தா இதுவா இருக்கும். நான் அப்படி எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். நம்ம ஏற்கனவே ஜெயிச்சுட்டோம் வாழ்க்கையில. இறைவன் என் கூட தான் இருக்கிறாரு. இறைவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. அத ஏன் நம்ப மறுக்கிறீங்க? நீங்க ஒவ்வொரு தருணங்கள்லயும் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்க. உங்களால தான் நடந்ததா? இல்லவே இல்ல. தயவு செய்து சொல்றேன். இறைவன் உங்க கூட இருக்கிறார், கூட இருக்கிறார்ன்னு நம்புங்க.
அது இல்லாமல் நடக்கவே நடக்காது. மூச்சு நீங்களா விட்டீங்க, நீங்களா சாப்பிட்டீங்க, நீங்களா செரிச்சீங்க, உங்கள கேட்டா பெத்துக்குனாங்க, உங்கள கேட்டா போறீங்க. எதுவுமே நம்ம கையில இல்லாத போது எதுக்கு வருத்தம் அடையணும்? ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையே ஆனந்தம் தான். இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கணும் இல்ல. கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சியாவது செய்வோம். வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். அடுத்த பதிவுல சந்திப்போம். உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.